வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே ஏற்பட்ட குழப்பங்கள், இந்த குழப்பங்களுக்கு யார் காரணம், அவர்கள் எதற்காக அதை செய்தார்கள், கட்சியின் நலன் கருதியா இல்லை தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காகவா என்பதெல்லாம் மேலோட்டமாக அலசி ஆராய்வோம். அதாவது கடந்த முறை, அதற்கு முன்னால் எம்பி எலெக்ஷனு, எம்எல்ஏ எலெக்ஷனு இதெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகவும் வலுவான ஸ்ட்ராங்காக இருந்து கலைஞரும் அந்த கூட்டணியை அழகாக அரவணைத்து சென்று கொண்டிருந்தார். அதனால் அப்பொழுதே அவர் வெற்றியை வைத்த அந்த காரியங்களை எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் நன்கு அறிவார். அதனால் காங்கிரஸை கடந்த முறை கூட 10 சீட்டு 15 சீட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். கடைசி நேரத்தில் கனிமொழி இந்த மாதிரி இவங்கெல்லாம் தலையிட்டு, முதல்வரே இதில் தலையிட்டு 25 சீட்டுகள் கொடுத்து அதில் 18 ஜெயிச்சாச்சு. இந்த முறை கடந்த முறை ரொம்ப திமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்தது. ஏன்னு சொன்னால், ஒரு 234 தொகுதியில் 117 தொகுதி 115 தொகுதி எடுத்தால் மெஜாரிட்டி. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி இவர்களை பாஜகவிடம் அது பத்தாது, குறைந்தபட்சம் 150 சீட்டாவது 160 சீட்டாவது ஜெயிக்க வேண்டும் என்ற இலக்கை வச்சு 180க்கு மேலே அவங்க நின்னாங்க. இன்னும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வெற்றியாக இருந்தார்கள். இதற்கு கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லோருமே கொஞ்சம் தியாக மனப்பான்மையோடு சீட்டுகளை அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு, விசிக்கு 6 சீட்டை வாங்கி 4 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காங்கிரஸும் எல்லோருமே ஒரு தியாக கூட்டணியாக அமைந்தது. என்ன ஒன்று, அதுக்கு அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக விட்டு கொடுத்துருக்கலாம். கூட்டணிக்கு கொஞ்சம் கராராக இருந்துட்டாங்க. இந்த தடவை இந்த மாதிரியான ஒரு வெற்றி கூட்டணியை இந்த 5 ஆண்டு காலமாகவே சங்கிகள், ஆர்எஸ்எஸ், பாஜக இவர்கள் இந்த கூட்டணியை எப்படியாவது முதல் விசிகாவை வெளியே எடுத்துடணும் அப்படின்னு பயங்கர முயற்சி பண்ணாங்க. அது பலிக்கலை. அடுத்தது காங்கிரஸை எப்படியாவது கழட்டி விட்டுடணும், காங்கிரஸை இந்த கூட்டணியிலிருந்து வெளியே ஏற்றிட வேண்டும் என்று அதற்கு ஏகப்பட்ட முயற்சிகள், ஏகப்பட்ட. ஏன்னா காங்கிரஸ், ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு மிகப்பெரிய தலைவலியாக இந்த நாட்டுக்கு இருக்கிறது. அதை ராகுல் காந்தி நேர்மையாக எதிர்கொள்கிறார். அதே மாதிரி நேர்மையாக எதிர்கொள்கிறது திமுக. அந்த சைடு மம்தா. இவங்க 3 பேருமே கண்ணில் விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி எல்லாத்துக்கும் மேலே ஒரு முன்னுதாரணமாக பிரதமராகி முதல் போட போகிற கையெழுத்து ஆர்எஸ்எஸ் பேன் பண்ண போகிறேன் அப்படின்ற இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதை நோக்கி தான் போகிறோம். ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு நல்லதே கிடையாது. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸில் பாஜகன்னு ஒன்று உருவானது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து தான் உருவாச்சு. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உடையவர்கள் எல்லோருமே காங்கிரஸில் இருந்தாங்க. காங்கிரஸில் இருந்து கொண்டு தான் அதை அந்த செக்குலரிசனுக்கு எதிராகவும் ரிசர்வேஷனுக்கு எதிராகவும் அவர்கள் அங்கே முக்கியமான காங்கிரஸில் கூட இப்போ எப்படி பிரவீன் சக்கரவர்த்தி அறிவுசார் இயக்கம்னு சொல்லிட்டு அவர் அறிவு சார்ந்தவர், நியூஸ் டுடே அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். அவர் டெல்லியில் அவருக்கு ஒரு அலுவலகம் இருக்குது, ஏஐசிசி ஆஃபீஸில். அந்த அலுவலகத்தில் அவர் அகில இந்திய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அகில இந்திய தலைவராக இருக்கிறார். அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் காங்கிரஸில் இருந்தார்கள், ஊடுருவி இருந்தார்கள். எல்லா முக்கியமான பொறுப்புகளிலும் இருந்து கொண்டு அவர்கள்தான் பாபர் மசூதியை இடிக்கும்போது கூட அந்த அரசை செயல்பட விடாமல் தடுத்தவர்கள், தப்பாக வழிநடத்துகிறவங்க அவர்களை எல்லாம் ராகுல் காந்தி இன்று கிட்டத்தட்ட 90-98% களையெடுத்து விட்டார். அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பேசுகிறவங்க, ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுறவங்க, ஆர்எஸ்எஸ்ஸை கண்டு அவருடைய கொள்கையை செயல்படுத்த நினைப்பவர்கள் எல்லாம் போயிடுங்க கட்சி விட்டு அப்படின்ற அளவுக்குலாம் அவர் இது பண்ணி எல்லாம் களை எடுத்தார். அதில் நிறைய சங்கிகளுக்கு ஆதரவானவர்கள்லாம் நிறைய பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி மேக்சிமம் சுத்தம் பண்ணிட்டாலும் இன்னும் சிலர் அந்த மைண்ட் சிந்தனையில் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், யார் எவ்வளோ பேர் ஏதோ பேசுகிறோம். நம்ம எல்லாம் இந்தியா ஃபுல்லாக கட்சிக்காரங்க இருக்கிறோம். பிசி, எம்பிசி, ஓபிசி
எஸ்சி, எஸ்டி எல்லா தரப்பினரும் இருக்கிறது காங்கிரஸ் தான். எல்லா தரப்பினருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது காங்கிரஸ் மட்டும்தான். அப்போது அந்த மாதிரி யார் எதோ கூட்டணி குறித்தோ எது பேசி கொண்டிருந்தாலும் அதெல்லாம் பெருசாக விஷயமா ஆகவில்லை. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரே ஒரு விஷயம் சொன்ன உடனே பீகாரை ஒப்பிட்டு பேசி தாவகாவுடன் போக வேண்டும் அப்படின்னு கொளுத்தி போட்ட ஒன்று மிகப்பெரிய பூதாகரமாகி, ஏன்னா ராகுல் காந்தி கூட டீ குடிக்கிறவர், ராகுல் காந்திக்கு ஆலோசனை கொடுக்குறவர், அவர் வாயிலேருந்தே வருது. இது வந்து ராகுல் காந்தியுடைய சம்மதம் இல்லாமல் வந்திருக்காது. இப்படியெல்லாம் நினச்சி மிக குழப்பங்கள். அந்த நேரத்தில் தாவக விஜய் நடித்த ஜனநாயகம் படம் வந்து பிஜேபியால் தடை செய்யப்பட்டு அந்த படம் சென்சார் அனுமதி இல்லாமல் இப்போ சென்சார் போர்டு அனுமதிக்காக காத்திருக்குது. போய் டெல்லியில் போய் இப்போ சிபிஐயில் போய் இந்த நேரம் பார்த்து எப்படி சசிகலா வந்து ஒரு 4 நாளில் சிஎம் ஆக வேண்டிய அந்த அம்மையார் தலையில் கையை வச்சு எப்படி சசிகலாவை வந்து சிஎம் ஆக வேண்டியவங்களை 4 நாள் கூட எத்தனையோ வருஷமாக 20 வருஷத்துக்கு மேலே அந்த வழக்கு இருந்து கொண்டு அவ்வளோ டிலேயாக இந்த வழக்கை 3 நாளில் அந்த அம்மையாருக்கு 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்து சிஎம் ஆகுது தடுத்தார் பார்த்தீங்களா. அதே மாதிரி வேலையே இப்போ விஜயை வந்து டார்கெட். நான் சொல்கிறேன், காங்கிரஸ்காரர்களுக்கு கொஞ்சமான யோசிக்க வேணாம். விஜய் கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சா விஜய் கூட சேர்ந்து ஆட்சியே பிடிச்சிட முடியும்னு சொன்னால் அந்த ஆப்ஷனை வந்து காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களா? மோடியும் அமித்ஷாவும் பண்ணுற அரசியல் என்னன்னு புரியாமல் தான் தாவேகா விஜய் போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி மனநிலையில் நம்ம வந்து நேரடியாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். பாஜகவுடைய அவங்களுடைய தந்திரங்கள் என்ன, ஒரு மாநிலத்தில் எந்த மாதிரியான தந்திரங்கள் அவங்க கையாளுகிறார்கள். இங்கே வந்து திமுக அவர்கள் ஏன் திமுக 2வது முறை வந்து இவங்க 3வது முறை வரலாம். இவங்க கையில் வந்து எந்த ஒரு நல்ல மக்களுக்கான நல்ல ஒரு விஷயமும் கிடையாது. மக்களுக்கு இவங்க எந்த நல்லதும் செய்யலை. இவிஎம் இது போன்ற விஷயங்களை வச்சு 3வது ஆட்சி அமைச்சிட்டேன். ஆனால் மக்களுடைய நலனை சார்ந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, இலவச பேருந்து, மத்திய அரசிலிருந்து பணம் வரலனா கூட இருக்கிறதையெல்லாம் வச்சு உடனே வாங்கி கொடுத்த வாக்குறுதிகளை மேக்சிமம் நிறைவேற்றி நிறைவேற்ற முயற்சி பண்ணி நல்ல திட்டங்கள். கொளத்தூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை போட்டு விட்டார்ல, இப்போ வந்து பார்க்க சொல்லுங்கள். கொளத்தூர் சொர்க்க பூமியாகுது. அதாவது நான் இருக்கிறது கொளத்தூர் வந்து ஒரு சொர்க்க பூமி ஆகிப்போச்சு. மழை தண்ணி வந்து நின்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட எங்கேயுமே தண்ணி நிற்கிறது கிடையாது. அந்த மாதிரி வேலைகள் நடந்து எங்கே பார்த்தாலும் சாலைகள், புது ரோடுங்க, பிளாட்ஃபார்ம் எல்லாமே நான் பார்த்து. ஒரு வாட்டி ரோடு போட்டாங்கன்னா அது பின்னால் வந்து அது இதுன்னு சொல்லி காரணம் சொல்லி நோண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது போட மாட்டாங்க. 2 வருஷம் கழிச்சோம், 5 வருஷம் கழிச்சோம். 2 வருஷம் தார் சாலைக்குன்னா 2 வருஷம், காங்கிரீட்டுக்குன்னா 5 வருஷம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ப்ரொபோசலே போட முடியும். ஆனால் இவங்க ரோடை நோண்டி பண்ணாலும் உடனுக்குடன் சாலைகளை எல்லாம் அழகாக போட்டு ஃபினிஷ் பண்ணி இன்னைக்கு கொளத்தூர் தொகுதி அவ்வளோ அருமையாக இருக்கிறது. இந்த மாதிரி மக்கள் பணியை செய்துவிட்டு இன்றைக்கி வந்து 2வது முறையாக வர வேண்டும் என்று நினைக்கிறாரு. அதில் வந்து என்ன தவறு இருக்கிறது? கூட்டணியில் நான் என்ன சொல்கிறேன், உரிமைகள் நீங்கள் கேட்குறது தப்பே கிடையாது. ஆட்சியில் பங்கு எப்போ கேட்கணும்? ஆட்சியில் இப்போ யார் எம்எல்ஏ ஆக போகிறவங்க போய் ஆட்சி அதிகாரத்தில், ஏன்னா எம்எல்ஏ ஆகி போர் அடிச்சவங்க தான். விஜயதாரணி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு போர் அடிச்சு எம்எல்ஏ பற்றி ரிசைன் பண்ணிட்டு தேவையில்லாமல் போய் பாஜகவில் சேர்ந்தாங்க. அதே மாதிரி மாணிக் தாகூருக்கு வந்து எம்பியாக இருந்து 2-3 வருஷம் டெல்லியில் பார்லிமெண்ட் உள்ள போய் போர் அடிச்சிச்சு. இப்போ வந்து அதிகாரம் வேணும் கேட்குறது நியாயமான விஷயம். 5 வருஷம் எங்கே போச்சு? அதிகாரம் எப்போ கேட்டிருக்கணும்? முதல் வருஷம், 2வது வருஷம் கேட்டு முதல்ல வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை வந்து திட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வாரியங்கள் இருக்குது, போர்டு மெம்பர்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டு சார்பாக குடிசை மாற்று வாரியம், உணவு, அது இது எல்லாத்துலேயுமே வாரியங்கள் இருக்குது. அதெல்லாம் போய் 10 வந்துன்னா 2 கொடுங்க காங்கிரஸுக்குன்னு கேட்டு வாங்கி கட்சி தொண்டர்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. அதானே அதிகாரம். அதை யாருன்னா செஞ்சாங்களா இந்த 5 வருஷம்? சரி, 2 முறை எம்எல்ஏ இருந்தவங்க, 3 முறை எம்பியாக இருந்தவங்க தனியாக நின்னா ஜெயிப்பீங்களா? தனியாக அப்போது உங்களுக்கு எம்பி பதவி கொடுத்து ஒரு பார்லிமெண்ட்டு ஒரு தொகுதியை உங்கள் கையில் கொடுத்து 10 வருஷம், 2 வாட்டினா 10 வருஷம் உங்கள் கையில் கொடுத்துருக்குல்ல, அந்த மக்களை நீங்கள் கவர்ந்து 2வது முறையாக காங்கிரஸ் தனித்து நின்றால் குறைந்தபட்சம் ஒரு செகண்ட் பிளேஸாவது வர அளவுக்கு யாராவது இருக்கீங்களா? ஒரு தொகுதியை உங்கள் கையில் கொடுத்தா அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, இந்த ஏரியாவில் அவங்க கொடுத்தா. இப்போ அந்த மாதிரி எம்எல்ஏங்கெல்லாம் கட்சி விட்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் உற்பத்தி பண்ண எம்எல்ஏங்கெல்லாம் இன்றைக்கி திமுக அதிமுக போயிட்டாங்க. அவங்களாம் மக்களை சந்தித்து ஒரு ஸ்ட்ராங்கான இந்த தொகுதியில் அவங்களை அசைக்க முடியாது அப்படி இருந்தவங்களெல்லாம் திமுகவும் அதிமுகவும் வலையை விரித்து வலையை போட்டு அவங்களெல்லாம் இழுத்தாச்சு.
உதாரணத்துக்கு வெற்றிவேலை சொல்லுவேன், ரங்கநாதன் சொல்லுவேன். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து மக்களை வந்து தேடி போய் மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தொகுதியை வந்து கையில் வச்சுருந்தவங்க. அவங்கள நம்ம வந்து எந்த இடத்துல அவங்கள தக்க வைத்துக்கொள்ள தவறு விட்டோம்னு தெரில. இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து திமுகலையும் அதிமுகலையும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறாங்க. எல்லாம் இங்கேருந்து உற்பத்தி பண்ணி பண்ணி அனுப்புவோம். அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி நல்ல நல்ல ஆட்கள். ஆனால் இங்கே மக்களையும் சந்திக்க மாட்டாங்க. கட்சி தொண்டர்களுக்கும் எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க. யாரை பிடிச்சி எங்கே போனால் சீட்டு வாங்கிட முடியுன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு வாங்கிடுவாங்க. அவங்க அதோட அவங்கள பார்க்கவே முடியாது. ஃபோனும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, குறிப்பாக ஒரு சிலர்லாம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. கட்சிக்காரங்க ஃபோனும் எடுக்க மாட்டாங்க, பொதுமக்கள் ஃபோனும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதிகாரம் எப்படி வரும்? இப்போ திமுக கிட்ட அதிகாரம் இருந்தாலும் சரி, இப்போ இதே வந்து அதிகாரம் கொடுக்குறாங்க, ஒரு மினிஸ்டர் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். டேஸில் போய் அவங்ககிட்ட நம்ம ஏதாவது சாதிச்சிக்க முடியுமா? என்ன குரூப்புன்னு பார்ப்பாங்க. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் செய்வாங்க. அப்போது ஒரு 10 வருதுன்னு வச்சுங்க, ஒன்று வருது. நம்ம காங்கிரஸ்காரங்க 10 பேரை யாரோ போய் அது திமுகவில் அதிமுகவில் போய்ட்டு முயற்சி பண்ணோம்னா ஏதோ ஒன்று கிடைக்கும்னு வச்சுங்க. இவங்ககிட்ட வாங்க முடியுமா? இவங்க குரூப் பார்ப்பாங்க. நீ அந்த குரூப்பில் அங்கே இருந்தியே, நீ இங்கே இருந்தியே, இப்போ அவங்ககிட்டயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதிகாரம் என்பது கேட்டு கெஞ்சி கூத்தாடி வாங்கிறது கிடையாது. அதிகாரம் என்பது நம்ம கையில் எடுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு தொகுதியை கொடுத்துருக்காங்களா, ஒரு வட்டத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க கவுன்சிலராக, வந்து பாருங்கள். இன்றைக்கும் 2006 நான் கவுன்சிலராக என் ஒய்ஃப் மாலினி இருந்தாங்க. இன்றைக்கும் போய் விசாரித்து பாருங்கள். அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. என்னுடைய அதிகாரத்தை நான் விட்டு கொடுத்ததில்லை. என் மனைவி அவங்களுடைய அதிகாரத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தது தான் இன்றைக்கி எங்கள் காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார், அவர் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு இன்றைக்கும் பேசுகிறாங்க. சரிங்களா? அது மாதிரி அதிகாரத்தை நீங்கள் தான் எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு அவங்க மனசு நோகாமல் போய் நின்று பேசி மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு பாலமாக இருந்து பொதுமக்களுக்கு சேர வேண்டியதை நம்ம நின்று வாங்கி கொடுக்கணும். கட்சிக்காரர்கள் கூட்டணியிலே நீங்கள் மட்டும் பொங்கலுக்கு எல்லா எம்எல்ஏவுக்கும் என்னெல்லாம் கிடச்சிது, தளபதி கூப்பிட்டு என்னென்ன நடந்தது எல்லாமே தெரியும். அப்படிப்பட்டவங்க போய்ட்டு இன்றைக்கி திமுக கூட்டணியை விட்டுட்டு வருவாங்கன்னு சொல்லி மாணிக் தாகூர் அவர்கள் பெரிய தப்பு கணக்கு போட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சொல்கிறது, இந்த நேரத்தில் ராகுல் காந்தி வந்து பாஜக வந்து இதுவரைக்கும் இடி இதெல்லாம் தான் கையில் வச்சுட்டு இப்போ சென்சார் போர்டும் கையில் எடுத்துக்கிச்சேன்னு சொல்லி யார் பாதிக்கப்பட்டாலும் காங்கிரஸ் துணை நிற்கும். யார் பாதிக்கப்பட்டாலும் முதலமைச்சர் கூட விஜயோட படம் வெளியே வரணும், அதில் வந்து அரசியல் இருக்கக்கூடாது, இவங்க தலையீடு இருக்குது, இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி ராகுல் காந்தி ட்வீட் போட்டார். விஜய்க்கு இப்போ கூட விஜய்க்கு பாஜகவாலே ஆர்எஸ்எஸ்லையும் தொல்லை இருந்ததுன்னா அவர் பக்கம் நிற்கிறதுக்கு ராகுலும் சரி எல்லாருமே சரி பிஎம் முதல் கொண்டு எல்லோரும் ரெடியாக இருக்கும். அரசியல் வேறு, இது வேறு. பொது எதிரி பாஜக நம்ம எல்லாருக்குமே. ஆர்எஸ்எஸ் பொது எதிரி. அவங்கள வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒன்று சேரும். இந்தியா கூட்டணி பலவீனமாவதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. கட்சியை வந்து கட்சி வளர்க்குறதுன்றது தனி. இது அரசாங்க எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் இது வேறு. கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க? ஒரு டெல்லியிலேருந்து ஆட்களை வர வைத்து எலெக்ஷன் பண்ணி மாவட்ட தலைவர்லாம் போட்டுக்கிறீங்க. எந்த அடிப்படையில் போய் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க? அவங்கெல்லாம் போய் இப்போ திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட எதிர்த்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு எத்தனை பேருக்கு அரசியல் தெரியும்? தேர்ந்தெடுத்த எத்தனை பேருக்கு அந்த கெட்ஸ் இருக்குது? இந்த கெட்ஸோட மாவட்ட செயலாளர், ஒரு கெட்ஸே இல்லாத மாவட்ட செயலாளர்லாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நிறைய நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் நிறைய, எல்லாம் அரசியலுக்கு புதுசு. எல்லாம் வந்து அன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் அரசியல் பண்ணும்போதெல்லாம் இது மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. ஆன்லைனில் சேர்றது, அப்புறம் மிஸ்டு கால் கூப்பிட்டு சேர்றது, இல்லை இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், ரொம்ப வீடு வீடாக போய் நாங்கள் காலேஜாக போய் நின்று எலெக்ஷனில் கேண்டிடேட்டை போட்டு அவனுக்காக அடி உத வாங்கி அவனை ஜெயிக்க வச்சு அப்போ தான் மாணவர் தலைவராகவே இருக்கும். அடுத்தது இளைஞர் காங்கிரஸ். அந்த மாதிரி படிப்படியாக வந்து பார்த்தா இப்போ வயசு எதேதோ ஆன்லைனில் உறுப்பினர் சேர்த்துக்கின்னு எலெக்ஷன் வைக்கிறாங்க, வயசு நிர்ணயிச்சிட்டாங்க. நான் வந்து இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராகணுன்றது ஒரு குறிக்கோளாகவே இருந்து மயூரா ஜெயக்குமார் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணேன். விஷ்ணு பிரசாத் வந்து அன்றைக்கி இளைஞர் மாநில தலைவர் ஆகிட்டார். அவர் பின்னால் சுற்றினோம். மயூரா ஜெயக்குமார் வந்தார், அவர் பின்னால் சுற்றினோம். அப்புறமா யார் யுவராஜா, அவர் பின்னால் சுற்றினோம். கடைசியில் வந்து ஏஜ் வச்சு நாங்கள் எல்லாம் வந்து வயசானவங்களை ஆக்கியாச்சு. இப்போ பேரன்பாடியில் எங்களெல்லாம் வந்து சின்ன பசங்களாகவே பார்க்குறாங்க. இளைஞர் காங்கிரஸில் வயசாகிடுச்சுன்றாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு கட்சி வந்து ஒரு நிலையில் ஒருத்தர் வந்து
ஒரு கவுன்சிலர் ஆகிறதோ, ஒரு எம்எல்ஏ ஆகிறதோ, இல்லை ஒரு மாவட்ட தலைவர் ஆகிறதோ எவ்வளோ பெரிய விஷயம். அது அவங்க அடைஞ்சதுக்கப்புறமா, அதுக்கப்புறமாவது கட்சி வந்து அவங்கள லிஃப்ட் பண்ணி தூக்கி விடுற வேலையை கட்சி பார்க்கணும். கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சின்னு வந்து லிஃப்ட்டில் ஏறி நின்னோம்னா லிஃப்ட் போய் 3வது மாடியோ 10வது மாடியோ சேர்க்குறது. அந்த மாதிரி கட்சி இருக்கணும். ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, அறிமுகம் இல்லை, அட்ரஸ் இல்லாத வரைக்கும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, இவன் இருக்கிறான், ஏற்கனவே இவன் மாவட்ட தலைவராக இருந்தான், மாணவர்கள் இருந்தான், அடுத்து இளைஞர் காங்கிரஸ் இவனுக்கு இடம் கொடுக்கணும். ஏன் தமிழ்வாணன் ஒருத்தன் காங்கிரஸ் தனியாக நிற்கும் போது ஒரே ஒரு ஆள் ஜெயிக்கிறான் கவுன்சில் எலெக்ஷனில். 3 பேர் தான் மொத்தமே 1000க்கு மேலே ஓட்டு வாங்குது. அதில் தமிழ்வாணன் வந்து வின் பண்ணியாச்சு. மீதி 2 பேர் 1000க்கு மேலே ஓட்டு வாங்கினேன். மாலினி ரமேஷ் கண்ணன், அப்புறமா கல்யாணி 1500 ஓட்டு வாங்குச்சு. அவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து என்ன முக்கியத்துவம்? இப்போ லாஸ்ட் டைம் கவுன்சில் எலெக்ஷனில் அது தமிழ்வாணனில் நீங்கள் சேர்மேனாவோ ஏதோ ஆக்கியிருக்கணும். அவன் தலைமையில் தானே நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து யாரெல்லாம் திரும்பவும் கவுன்சிலராக யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்க அவங்களெல்லாம் அவனை முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு வாய்ப்புனாலும் அவனுக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா தனியாக நின்று ராகுல் காந்தி சொன்னார்னு சொல்லி தன் கை காசை போட்டு நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சவன் அவனுக்கு சீட்டே கொடுக்கல. அதுதான் நம்ம வந்து பண்ணுற தவறு. இப்போ மாநில தலைவர் திடீர்னு நம்ம ஒரு புதுசாக வராரு, பணம் இருக்குது, அவர் பயங்கரமாக பண்ணுறாரு, அவருக்கு எந்த ஒரு பதவினா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அடுத்த நிலைக்கு அவர் போகணும். அவர் அந்த மாநில அழகிரி எங்கே இருக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ணீங்க, அவரை சுற்றி ஏதாவது ஏஐசிசியில் எங்கன்னா ஒரு பொறுப்பில் கொடுத்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது பதவி கொடுத்து அவர் அழகு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி செல்வ பெருந்தகை 24/7 உழைக்கிறாரு. அவர் சப்போஸ் அவர் வந்து பதவியிலேருந்து எடுத்துனா அவ்வளோதான், அவர் சான்ஸ் முடிஞ்சு போச்சு. அதோட அவரை கண்டுக்க மாட்டீங்க. இப்போ அவருடைய கட்சி வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த ஏற்கனவே இந்த கவுன்சிலராக நின்றவங்களாம் யார், தோற்றவங்களாம் யார், எம்எல்ஏக்கு நின்று தோற்றவங்க யார், எவ்வளோ செலவு பண்ணாங்க, அவங்களுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இதையெல்லாம் பார்க்கணும். வட்டத்தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். வட்டத்தலைவர்களை வந்து எஜுகேட் பண்ணணும். நரசிம்மராவ் பீரியடில் அப்போ நடந்தது. டெல்லிக்கு கூப்பிட்டாங்க, அது கூட வட்ட பிளாக் கமிட்டின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பிளாக் லெவலில் யாருக்கும் தெரியவே தெரியாது. மாவட்ட தலைவர் போட்டுருவாங்க. மாவட்ட தலைவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 50 பேர் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னால் ஒரு 20 பேரோட வருவார். அவர் கை காசு போட்டு கட்சிக்காரங்க வட்டத்தலைவர் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் அன்றைக்கி வந்து பதவியில் மாவட்ட தலைவர்னால் மாவட்ட தலைவர் கீழே ஒரு 10 வட்டத்தலைவர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 வட்டத்தலைவர் கம்பல்சரி வரணும். அவர் ஒரு 4 பேரோட கூட வந்தால் 10 × 4 40 பேர் கட்சிக்காரங்களாம் வரணும். கார் வச்சுக்கின்னு மாவட்ட தலைவர்னால் காரில் வருவாங்க, அப்படி வந்து இறங்குவாங்க. அவர் கூட ஒரு 4 பேர் காரில் வருவாங்க, போவாங்க. சொன்னால் என்றைக்குன்னா ஒரு நாள் 10,000மோ 50,000மோ 1,00,000மோ செலவு பண்ணி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி இருந்தால் இந்த பானிபூரி அப்புறமா வந்து இந்த காலி பெருங்காய டப்பா இருக்குதுல்ல, வாசனை மட்டும் தான் வரும், அவ்வளோ ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி இன்னும் எத்தனை நாள் ஓட்ட போகிறோம்? ஏதோ பண்ணுறாரு ராகுல் காந்தி, ஏதோ பண்ணுறாரு, ஆளுங்களை போட்டு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பண்ணலாம். கடைசியில் கோட்டா சிஸ்டம் தான் வெளியே வருது. அந்தந்த தலைவருங்க எங்கே டெல்லியில் உட்காந்துக்குன்னா அழகாக காயினை ஊற்றி அவங்கவுங்க ஆளுங்களுக்கு வாங்கிடுறாங்க. அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? மாவட்ட தலைவர் சுற்ற போகிறாங்க. எலெக்ஷன்லாம் அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்கள இப்போ ஒன்றும் இல்லை, அவங்களெல்லாம் வந்து வட்ட தலைவர் சர்க்கிள் கமிட்டியே தேவையில்லை, பகுதி செயலாளர் போட்டு சர்க்கிள் தலைவர்லாம் யார் என்ன ஏதுன்னு பார்த்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட வச்சு ஒரு வட்டத்தலைவரும் ஒரு திருமண கூட்டம் மாதத்துக்கு 1வது போடணும், 2 மாதத்துக்கு 1வது போடணும். அப்போ கட்சி பரவலாக கிறிஸ்டியானி நல்லா பாருங்கள், கிறிஸ்தவத்தை எப்படி வளர்க்குறாங்கன்னு பாருங்கள். கிறிஸ்தவத்தை வந்து எப்படி வளர்க்குறாங்க, என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு இடத்துல வர வச்சு பேசி அவங்களெல்லாம் கூட்டம் பாட்டு பாடி அதை பண்ணி இதை பண்ணி லீவ் நாட்களில் டூர் இட்டுன்னு போவாங்க. அந்த மாதிரி அவங்களை என்டர்டெயின் பண்ணினே இருப்பாங்க. ஒருத்தர் வராதிங்க, நீங்கள் கனி கொடுக்கும் மரமாக இருங்கன்னு சொல்லி அடுத்த வாரம் 2 பேர் விடுவாங்க, 3 பேர் விடுவாங்க. அவங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 4 பேர் 10 பேர் ஒர்க் பண்ணாலே நல்லா பார்ப்போம். 10 பேர் வந்து ஒரு சின்ன சர்ச் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 50 பேர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் உட்கார இடம் இருக்கும், அப்படியே பெருசாக ஆகிடும். எதனால்? அந்த மாதிரி கட்சியை வளர்க்கணும், அதுதான் வளர்க்கணும். வட்டத்தலைவர் ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட தலைவரும் வடத்தலைவராக சொல்லிட்டியா, வடத்தலைவர் எல்லாம் வந்துட்டாங்களா, ஏன் வரல, இந்த அப்பனா அந்த வடத்தலைவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு ஆளை மாற்று. அவனை கூப்பிட்டு வட்டத்தலைவரெலாம் கூப்பிட்டு பாப்பா, எது உன் ஏரியா, எது இருக்கும் உன் வட்டம், எத்தனை தெரு வருது, ஆண் வாக்காளர் எவ்வளோ, பெண் வாக்காளர் எவ்வளோ, ஏஇ யார் உனக்கு, கார்பரேஷன் ஜேஇ யார், இபி யார், இபிஏ யாரெலாம் உனக்கு தெரியுமா, உங்கள்கிட்ட மக்கள் வந்து பிரச்சனைன்னு வராங்களா? அந்த பேஸ் லெவலில் அரசியல் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு வட்டத்தலைவருக்கு தெரியணும். என் தொகுதியில் என் வட்டத்தில் 150 தெரு இருக்குது, இது மாதிரி இருக்கிறாங்க, எங்கள் ஏஇ இவர் இது வரைக்கும் எந்த வட்டத்தில் இருக்கும் கார்பரேஷன் பக்கம் போனதே கிடையாது. நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல. அந்த மாதிரி இல்லாமல் அரசியல் தெரிஞ்சு எல்லோரும் அரசியல் செய்யணும். அதை விட்டுட்டு நல்லா போயிட்டுருக்குற
கூட்டணி இதெல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நம்ம டெல்லிக்கு தான் போனோம். டெல்லியிலேருந்து யார் இன்சார்ஜாக போட்டாலும் இங்கே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சிலரை தான் பார்க்குறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் டெல்லிக்கும் போகிறாங்க. நடுவில் இருக்கிறவங்க யார் என்னான்னு யாருக்குமே தெரியாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யார் வந்தாலும் இதே பழைய குடி கதவு தேடி இந்த மாதிரி தான் இதை வச்சுக்கின்னு இந்த டைமில் போயிட்டு ஆர்எஸ்எஸ் தலைக்கீழே நின்னாவது கூட்டணியை உடைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க? அதிகாரம், ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு அது இதுன்னு சொல்லி பெரிய குழப்பத்தை உருவாக்கி கடைசியில் ராகுல் காந்தி கூப்பிட்டு அங்கே எல்லாரையும் கேட்டால் எல்லாரும் திமுக கூட்டணி சொல்கிறாங்க. ஏன்னா 2029 நம்ம சந்திக்க வேண்டியதுக்கு அதில் முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும். ஏற்கனவே இந்தியா கூட்டணியிலேருந்து எல்லாரும் அவங்க எலெக்ஷன் வரும்போது, அவங்க ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது வெளியே போயிடுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. இந்த மூணு முறை ஆட்சியை பிடிச்சிட்டார் மோடி. 4வது முறை மக்கள் தாங்க மாட்டாங்க. மக்கள் ரொம்ப 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 பாவம். ராகுல் காந்தியை நம்பி இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்சியை பிடிக்கணுமே தவிர அவன் வந்து ஓட்சோரி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், ஏதோ காரணமே சொல்லக்கூடாது. காரணங்களே தேவை கிடையாது. நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு யாரெல்லாம் உண்மையாக போராளி, யார் உயிரையும் கொடுக்குற அளவுக்கு யார் மோதுவா, அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க கையில் பொறுப்புங்களை கொடுத்து அரசியல் பண்ணணும். பண்ணி மோடியை வீட்டுக்கு அனுப்பணும். பாஜக இல்லாத இந்தியா உருவாக்கணும். யார் கையில் இருக்குது? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனால் தான் இந்த நாடு தப்பிக்கும். மக்கள் தப்பிப்பாங்க, சிறுபான்மையினர் தப்பிப்பாங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் மக்கள், இவங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? காங்கிரஸ் தான், ராகுல் காந்தி தான். அவங்களெல்லாம் நம்ம ரோட்டில் விட்டோம்னா அதுதான் மிகப்பெரிய பாவம். யூபியில் எவ்வளோ அட்டகாசம் அவ்வளோ பண்ணுறாங்கன்னா அதுக்கு நாமளும் ஒரு காரணம். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு விட்டுட்டு ஹீரோ கம்முன்னு இருந்தாருன்னா அந்த படம் ஓடுமா? ஓடாது. இல்லைன்னா போய் அடித்து ஜெயிச்சு நம்ம ஹீரோ என்ன செய்யணுமோ அதை செய்தால் மட்டும்தான் ஹீரோ மரியாதை. இல்லை அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு காரணம் சொல்லின்னு இருந்தால் ஹீரோ கிடையாது. அதனால் ராகுல் காந்தியை ஹீரோவாக்கி பிரைம் மினிஸ்டர் ஆக்க வேண்டிய வேலைகளை துரிதமாக செய்யுங்க. இந்த மாதிரியான குழப்பவாதிகளெல்லாம் அடையாளம் கண்டு அமைதிப்படுத்துங்க. ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டில் யார் இருந்தாலும் அவர்களெல்லாம் களை எடுங்க. நேரடியாக மோடி, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக்க வேண்டும். இதில் உறுதியாக இருப்பவர்களுக்கு எந்த பொறுப்புனா கொடுத்து அவர்களை வளர்த்து விடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.